நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோட ஏஎஸ் அகாடமி சார்பா என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ், அதாவது சேயோ நடப்பு 365 சொல்லக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் ரன் பண்ணிட்டு வரோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிமினரி கம் மெயின்ஸ் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தி ஹிந்து தினமணி போன்ற முக்கிய நாளிதழில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கோம். இன்னைக்கு டேட்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மே 13, ஓகேவா, இந்தியாவின் எத்தனால் கலப்பு திட்டம், ஓகேவா, இபிபின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துது. அதாவது மக்காச்சோளத்துல இருந்து எத்தனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரும்புல இருந்து எத்தனால் எடுத்திருப்பாங்க, ஓகேவா. கரும்புல இருந்தும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனால் எடுக்கலாம். இப்போ அதை ஓவர்டேக் பண்ணி மக்காச்சோளம் என்ன பண்ணுது அப்படின்னா நிறைய எத்தனால் உற்பத்திக்கு வழிவகுக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2025-26 ஆண்டுக்கான எத்தனால் வழங்கல் ஆண்டின் முதல் பாதியில் மக்காச்சோளம் சார்ந்த எத்தனால் 182 கோடி லிட்டரை எட்டியிருக்கு. ரொம்ப முக்கியம். 12 மே 2026 நிலவரப்படி எத்தனால் உற்பத்திக்கான இந்தியாவின் மிகப்பெரிய ஒற்றை மூலப்பொருளா எது உருவெடுத்திருக்கு அப்படின்னா மக்காச்சோளம் உருவெடுத்திருக்கு. இதுவரையில எதை நம்பி இருந்தோம் அப்படின்னா கரும்பு நம்பி இருந்தோம், ஓகேவா. கரும்பு பயிரை தான் நம்பி இருந்தோம். தற்போது அதை ஓவர்டேக் பண்ணி மக்காச்சோளம் என்ன பண்ணிருக்கு, மிகப்பெரிய உற்பத்தியாளராக உருவெடுத்திருக்கு. அப்ப நமக்கு மூலப்பொருளா எது இருக்க போகுது எத்தனாலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் இருக்க போகுது. இதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஒட்டுமொத்த எத்தனால் வழங்கல் 515 கோடி லிட்டரை தாண்டி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதுல மக்காச்சோளம் மட்டும் 182 கோடி பங்களிப்பு கொடுத்திருக்கு. அப்ப இது ஒப்பந்தம் செய்யப்பட்ட 1059 கோடி லிட்டர் அளவில் கிட்டத்தட்ட 49% யார் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் கொடுக்குது. அடுத்து பாருங்க, பாரத் கடல்சார் காப்பீட்டு கூட்டமைப்பை வந்து இந்தியா ஏற்படுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா 2026 மே 12 அன்று புதுடெல்லியில் பாரத் கடல்சார் காப்பீட்டு கூட்டமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் இஸ்ரேல் ஈரான் அமெரிக்க போர் நடந்துட்டு இருக்கு. அதுல ஹர்மோஸ் ஜலசந்தி வழியா தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய கப்பல்கள் டிராவல் பண்ணி வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த சரக்கு கப்பல்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது காப்பீடு செய்யக்கூடிய ஒரு வழிமுறை, அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழிமுறையா பாரத் கடல்சார் காப்பீட்டு கூட்டமைப்பு அப்படின்றத அரசு உருவாக்கி இருக்காங்க. இந்த கூட்டமைப்பு போர் அபாயம் மற்றும் அதிக அபாயம் உள்ள பகுதிகள் உட்பட சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் இந்திய கப்பல்களுக்கு காப்பீட்டு பாதுகாப்பை வந்து பாத்தீங்கன்னா வழங்குது. இதன் மொத்த மதிப்பு 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து சொல்லியிருக்காங்க. அவ பாருங்க, இதில் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இறையாண்மை உத்தரவாதம் அடங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்க, இந்தியா ஓமன் கூட்டு பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம், ஓகேவா. தடையற்ற ஒப்பந்தத்துக்கு வந்து இது வழிவகுக்குது. இதுக்கு முன்னாடி ஐரோப்பிய ஒன்றியத்தோடு நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டிருந்தோம். தற்போது ஓமனும் இந்தியாவும் சேர்ந்து அந்த ஒப்பந்தங்களை உருவாக்கி இருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். 2026 ஜூன் 1 அன்றுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஒப்பந்தம் 2025 டிசம்பர்ல கையெழுத்திடப்பட்டு ஓமன் 2026 பிப்ரவரியில அரசு ஆணை மூலம் இதற்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்ப இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஓமனுக்கு இந்தியா செய்யும் 98% ஏற்றுமதிகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். ஓமனுக்கு இந்தியா செய்யக்கூடிய 98% ஏற்றுமதிக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஏற்றுமதிகளில் ஜவுளி, விவசாய பொருட்கள், தோல் பொருட்கள் அடங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 98% ஏற்றுமதி பொருட்களுக்கு வரி விதிக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தமா பார்க்கப்படுது. மேலும் பேரிச்சப்பழம், பளிங்கு கற்கள், பெட்ரோலிய வேதிப்பொருட்கள் போன்ற ஹோமானிய பொருட்களுக்கான வரிகளை இந்தியா என்ன பண்ணும் அப்படின்னா குறைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பந்தம். அடுத்து பாருங்க, இந்தியா தங்கம் வெள்ளி இறக்கும் மீதான வரி. பிரதமர் கூட என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த 1 இயருக்கு வந்து தங்கம் வாங்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா நம்முடைய அந்நிய செலவாணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம அந்நிய செலவாணி வச்சுதான் என்ன பண்றோம் அப்படின்னா கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம். அதுல இருந்து நம்ம பெட்ரோல், டீசல் இது எல்லாமே பிரிச்சு எடுக்கிறோம். அப்ப அந்நிய செலவாணி ஒரு நாட்டுல குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்நிய செலவாணியோட இருப்பை அப்படியே தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தங்கம் வெள்ளி இறக்குமதிக்கு மீதான வரி அப்படின்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர் பிரதமரே நேரடியாவே மக்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வாங்காம, அதாவது 1 இயர் வாங்காம இருங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது அந்நிய செலவாணி குறைக்கிறது தான் காட்டுது. அப்ப இந்தியா தங்கம் மற்றும் வெள்ளி மீதான பயனுள்ள இறக்குமதி வரியை முன்னரில் இருந்த 6% இருந்து 2026 மே 13 அன்று 15% உயர்த்திருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு, ஓகேவா. அப்ப திருத்தப்பட்ட இந்த வரி அமைப்பில்
இவ்விரு விலைவாதிப்புள்ள உலோகங்களின் இறக்குமதி மீது 10% அடிப்படை சுங்க வரியும் 5% வேளாண் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வரியும் அடங்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்க, அன்னபூர்ணா பாண்டார் திட்டம். இது எங்க தொடங்கி இருக்காங்க அப்படின்னா மேற்கு வங்கத்துல தொடங்கி இருக்காங்க. ஓகேவா, மேற்கு வங்கத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்ப பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 3000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் தான் அன்னபூர்ணா பாண்டார் ஸ்கீம். அப்ப மே 12, 2026 மாண்புமிகு மேற்கு வங்க முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி, பேரு சுவேந்து அதிகாரி, சிஎம் உடைய பேரு, அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த திட்டத்தை செயல்படுத்த போவதாக அறிவிச்சிருக்காரு. அப்ப இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு 3000 வழங்கப்படும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்ப இந்த முடிவு முதலமைச்சர் கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டு அதுக்கு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒரு திட்டம் கொடுத்தோம், மகளிர் உரிமை தொகை அப்படின்ற திட்டம் கொடுத்தோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி இங்க என்ன பண்றாங்க, அன்னபூர்ணா பாண்டா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து மேற்கு வங்க பிஜேபி வந்து தங்களுடைய தேர்தல் அறிக்கையில கொடுக்கப்பட்டு தற்போது செயல்பாட்டுக்கு வர இருக்கு அந்த திட்டம். ஓகேவா, திரு ஜோசப் விஜய் அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்காரு. ஓகே பாருங்க, அப்ப இதுல நம்ம மேல பார்த்ததுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து நம்ம எடுத்திருக்கோம். எப்பவுமே நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு அதோட ரிவிஷனா கீழே கொஸ்டின் 4 ஆப்ஷனோட கொடுத்திருப்போம், அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். இந்தியாவின் எத்தனால் கலப்பு திட்டத்தின் கீழ் 2025-26 காலப்பகுதியில் எத்தனால் உற்பத்திக்கான மிகப்பெரிய ஒற்றை மூலப்பொருளாக உருவெடுத்துள்ளது எதுன்னு கேட்கிறாங்க. மக்காச்சோளம் பார்த்திருப்போம். மக்காச்சோள புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு, கிட்டத்தட்ட 49% அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குது. அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 2026 மே 12 நிலவரப்படி இந்தியாவின் ஒட்டுமொத்த எத்தனால் வழங்கல் எத்தனை சதவீதத்தை எட்டியிருக்கு? அடுத்து, பாரத் கடல்சார் காப்பீட்டு கூட்டமைப்பை மத்திய அரசு எங்கு அறிமுகப்படுத்தியுள்ளது? அடுத்து, பாரத் கடல்சார் காப்பீட்டு கூட்டமைப்பின் மொத்த மதிப்பு 1.5 பில்லியன் டாலர் எனில் அதில் அரசு வழங்கும் இறையாண்மை உத்தரவாதம் எவ்வளவு? பார்த்தோம் இல்லையா. அடுத்து, இந்தியா ஓமன் கூட்டு பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் எப்போது நடைமுறைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? அடுத்து பாருங்க, இந்தியா ஓமன் ஒப்பந்தத்தின் கீழ் ஓமனுக்கு செய்யப்படும் இந்திய ஏற்றுமதிகளில் எத்தனை சதவீதம் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது? பார்த்தோமா, ஆன்சர் பண்ணுங்க. மே 13, 2026 முதல் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான பயனுள்ள இறக்குமதி வரி எத்தனை சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது? அடுத்து பாருங்க, புதிய வரிவிதிப்பின்படி தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி வரியில் வேளாண் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வரி எவ்வளவு? சுங்கவரி போக பார்த்தோம் இல்லையா, சுங்கவரி போக எவ்வளவு சொல்லுங்க. அடுத்து, அன்னபூர்ணா பாண்டார் திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பெண்களுக்கு மாதம் எவ்வளவு நிதியுதவி வழங்கப்படுது? மேற்கு வங்க முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி அவர்கள் அன்னபூர்ணா பாண்டார் திட்டத்தை எப்போது அறிவித்தார்? இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல பார்த்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் தான் நம்ம கீழே கொடுத்திருப்போம். ஓகே, அப்படியே ஒரு ரிவிஷன் பார்ப்போமா? ஓகே பாருங்க, அன்னபூர்ணா பாண்டார் திட்டம் எதுக்காக? மகளிர்களுக்கான உரிமை தொகை கொடுப்பதற்கான ஒரு திட்டம் மேற்கு வங்க அரசு என்ன பண்ணிருக்காங்க, தொடங்கி இருக்காங்க. 3000 ரூபாய் மாசம். இந்தியா தங்கம் வெள்ளி இறக்குமதி மீதான வரியை 15% அதிகரிச்சிருக்காங்க. அதுல 10% சுங்க வரி, 5% வந்து வேளாண் உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வரியா அடங்கும். அடுத்து பாருங்க, இந்தியா ஓமான் இடையில மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அதுல இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 98% ஏற்றுமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்து, பாரத் கடல்சார் காப்பீட்டு கூட்டமைப்பு எங்கு தொடங்கப்பட்டிருக்கு? டெல்லியில தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் எத்தனால் கலப்பு திட்டம், மக்காச்சோளம் வந்து மிகப்பெரிய உற்பத்தியாளராக இருக்கு. கிட்டத்தட்ட 49% அளவுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்கு. ஓகே, அப்போ இது எல்லாமே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ரெகுலரா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வரும்.